நான் மாணிக்கம். என் ஏரியாவில் சரக்கு ஓட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்ன? குமால அண்ணன் தான் கேட்குறாருல, சொல்கிறா. நோ, நீ போடுறியா நான் போடவா? இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் புத்தா. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது பாப்புலோ. பிளோமா செந்தில் தான் வரேண்ணா. மாமாவுக்கு ஃபோன் பண்ணு. தானா? சொல்லுடா. மாமா, ஏரியாவில் சிக்கமாயிடுச்சு. ஆண்டனிகிட்ட சொல்லி குமார சரண்டரா சொல்லு. சரி சொல்றேன்டா. நீ இதுதானே சொல்லிய, நீ கூட வேலையா? நீ ஏன் அந்த ஆள்கிட்ட போய் கேளியா? சார் வீட்டில் எல்லாம் லக்கேஜ் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ சத்யா. என்ன சத்யா, இந்த இடம் அவ்வளோ அமைதியா இருக்கு. அப்புறம் என்ன திருச்சியில கொல்ல ட்ரக்ஸ் சொல்றாங்க என்ன? இப்போ எதுக்கு சார் அது? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் சத்யா. திருச்சியில ஒரு லோக்கனா கேங் பத்தி. அது எதுக்கு சார்? இப்போ விடுங்க சார், நாளைக்கு பேசிக்கலாம். சத்யா போலீஸ் தானே சார்? திருச்சியில் ரொம்ப மோசமாக கேங்கன்னா பாப்புலர் கேங்கும் அப்புறம் ஆண்டனி கேங் தான் சார். இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் சார். இவங்க ரெண்டு பேரோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க சார். அதுலேருந்து அவங்க மாமா சிங்கா தான் சார் ரெண்டு பேர்த்தையும் வளர்த்தாரு. ஒரு சின்ன தொழில் பிரச்சனையால் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு இப்போ தனித்தனியாக தான் சார் இருக்காங்க. அப்ப இவங்க பிசினஸ்? சார் அவன் சின்ன பையன் தான் சார். ஆனால் இப்போ இந்த பிஸ்னஸில் அவன் தான் சார் பெரிய கை. மாப்பிள்ளைக்கு அங்கே பொறுத்தவரையும் கொழிப்பு, ஆன்ஸு, கொக்கைன் காலேஜ் பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் சப்ளை பண்ணுறது தான் சார் இந்த பாப்புலர் எங்களோட வேலையே. அப்ப ஆண்டனி கேங்? ஆண்டனி அங்கே பொறுத்தவரை ஆண்டனி கிட்ட வர சரக்கை குணா கிட்ட கை மாற்றி அதை வெளியூருக்கு அனுப்புறது தான் சார் ஆண்டனியோட வேலையே. இதில் ரொம்ப மோசமான கேங்னா பாப்புலோ கேங் தான் சார். சார் பாப்புலோ பிடிக்குன்னா ஒருத்தர் இருக்கான் சார், செந்தில். எப்பொழுதுமே பாப்புலோ கூட தான் சார் இருப்பான். அவன் எப்பொழுதும் ஏரியாட்ட இருக்க டீ கடைக்கு தான் வந்து டெய்லி டீ. என்ன சத்யா, ஆளையே காணோம்? சார் சார் ப்ரோ, உங்கள் ஃபோன் மட்டும் தரீங்களா? என் ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஃபோன் மட்டும் இதா பண்ணிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. நைஸ் மீட்டிங் ப்ரோ. நைஸ் மீட்டிங் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் ப்ரோ. நான் சொல்லலாம். செந்தில் விட்டாண்டவா? அப்படியாண்ணா? சார் நான் இந்த வரேண்ணா. எப்படியாவது செந்திலை வச்சு தான் பாப்புலவை பிடிக்கணும் சத்யா. எப்படி சார்?
அதுக்கு தான் அவன் ஃபோன்லேருந்து என் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கேன். அந்த நம்பரை வச்சு தான் ட்ராக் பண்ணி பிடிக்கணும் சத்யா. ஓகே சார். நோ என்னண்ணா வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை செந்தில், ஏரியாவுக்கு வேற புதுசாக இன்ஸ் வந்திருக்கானா, நம்மளை வேற போகணும்னு சொல்லி சுற்றின்னு இருக்கான். ஃபோட்டோ இருக்கானா? இருந்துச்சு செந்தில், பார்க்குறேன். இருந்துச்சு, விசாரிச்சு போல. இதுக்காண்ணா வர சொன்னேன்? கூப்பிட்டாதே மாட்டேன்டா, இரு வரேன். க்ரீன் மத்தானா? ஆமாம். வழக்கம் போல் ப்ளூ தானே நான் சப்ளை பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபார்மலை யூஸ் பண்ணி சிட்டியில் நிறைய பேர் சரக்கு ஓட்டின்னு இருக்கானுங்க. கஸ்டமர்லாம் நம்ம ஸ்டஃப்பை தொட கூட பயப்படுறான். அதான் அந்த புது ஸ்டஃப் இறக்கியிருக்கோம். சிட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ண குணாகிட்ட தான் கொடுக்கலான்னு இருந்தேன். அதான் நீ இருக்கே, அப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டுன்னு யோசித்தேன். அப்போ சிட்டிலே நம்ம தான் பெஸ்ட்டு சப்ளை பண்ண போகிறோமாண்ணா? ஆமாண்டா, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இது நார்மல் ஸ்டஃப் இல்லை. அதை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா. சாம்பிள் பார்க்குறியா? வேணாண்ணா, நானே பார்த்துக்கிறேண்ணா. சார் இல்லை சத்யா, மெத் கொக்கைனை விட ரொம்ப ஆபத்தான பிஸ்னஸ். சிட்டியில் இந்த பிஸ்னஸை பண்ண விடக்கூடாது சத்யா. ஏதாச்சும் பிளான் இருக்கா? சார் செந்தில் தேவையில்லாமல் வாயை விட்ட, என்ன பண்ணுறதுனே தெரில. அக்கா ஒரு டீ. ஹலோ ப்ரோ. எங்கே ப்ரோ? இங்கே அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. என்னாண்ட ஒரு வேலை இருக்கு, அதை செஞ்சினா நீ தான் கெத்தே. வேணா அண்ணங்கிட்ட முதல்ல அறிமுகப்படுத்துவோம். உன் பேர் என்ன ப்ரோ? என் பேர் ரஞ்சித் ப்ரோ. ப்ரோ நாளைக்கு உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ, அந்த இடத்துக்கு நீ வா ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இங்கே இருங்க, உள்ளே போய்ட்டு அண்ணன்ட்ட பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். நோ அண்ணனை கூப்பிட்ணா. நான் செந்தில் நான் சொல்கிறா? நோ சரக்கு சப்ளை பண்ண என் கூட ஒரு ஆளை சேர்த்துருக்கேன், வர சொல்லட்டுமாண்ணா? வர சொல்லு. நோ நம்ம பையன் தானா, வேலையெல்லாம் சூப்பராக பாப்பாப்புல. இதில் நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஒரு இன்ஸ் வந்திருக்கான். நம்ம எல்லாம் போகணும், அதை சுற்றினே இருக்கான். அப்புறம் அவட்ட சொன்னால, அவனை பார்க்குறியா? ஆமாண்ணா, ஃபோட்டோ கச்சிச்சானா? இங்கே வா. சார் தான் இது. கொத்தா உன்னை கொல்ல போறேன்டா. சின்ன வயசுல எங்கள் அப்பாவும் குடிச்சு போட்ட பிடியை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் உட்காந்து குடிப்பேன். எங்கள் அம்மா என்னை கட்டி போட்டு அடிப்பா. அடித்து முடிச்சுட்டு சொல்லுவா, இந்த போதை பழக்கம் தான்டா அழிவுக்கு காரணமாக இருக்க போகுது. அப்போ புரியல, இப்ப புரியுது. சுடு.
பபுளோ போட்டாங்க ஆண்டனி. யாருடா? சார் நெக்ஸ்ட் பிளான் திருச்சியில் ஒரு சின்ன கேங் கிடைக்குமா? ஒருத்தர் இருக்கான் சார், பேரு தீனா சார். அவன் யார் என்னதுன்னு கேட்க மாட்டான், அவனுக்கு தேவை பணம். ஹலோ தீனா. சொல்லுங்க. தீனா, ஆண்டனி, குணா 2 பேர்த்தையும் போடணும். Game is over. My game is start.